வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லா கற்றா செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீகத் தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாகோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி பாசுரத்திற்கும் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். ஒரு சிறிய தகவல் பகிர்தல். நாளைய தவம் சிறப்பு தவம் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். நாளை மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவி நாளையோடு நிறைவாகும் என்று கருதுகிறோம். அதுக்கப்புறம் ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து கவி விளக்கம் தொடரும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து தொடர் சிந்தனையில இன்றைய சிந்தனைக்கான கவி, குழந்தைகள் மூலம் உலக மேன்மை. உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய் இளர் உடையார் எனும் பேதமில்லாமல் குருகுலத்தில் பல கலைகளை பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெருக்கும் நன்னாளே நாடனைத்தும் பொங்கும் நாள். இந்த உலகத்தில் ஒரு நிறைவான முழுமையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் திருத்தம் வேண்டும் என்று எல்லோரும் பேசுறோம். திருத்தம் எங்கே தொடங்குவது? இது ஒரு விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு வறுமை வளையம். அது போல நல்ல குழந்தைகள் மூலமாக புதியதொரு உலகத்தை உருவாக்கலாம் என்றால் விதை சரியா இருந்தால் தானே செடி நலமாக இருக்கும். அதே போல தாய் தந்தையுடைய வினைகள் சரியா இருந்தால் தானே பிறக்கின்ற குழந்தை சரியா வரும். இது போல நல்லோருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல குழந்தைகள் நல்ல பெற்றோராக இருக்கும். இந்த தொடர் பயணத்துல எங்கே தொடங்குவது? அதைத்தான் வள்ளுவர் பெருந்தை சொல்லுவார், எழுபிறப்பும் தீயவை தேண்டா, பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறே. மாற்றம் என்பது 7 தலைமுறைகளாகும். ஒரு நிரந்தரமான முழுமையான மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் 7 தலைமுறைகளாகும். ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக நன்மையோ தீமையோ அதை சந்தித்து அனுபவித்து கழித்துவிட்டு புதியது என்றால் அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்வது என்று உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று இருப்போம் சொல்வார் கண்ணதாசன். அது போல எது நடந்தாலும் எதை சந்தித்தாலும் அடுத்து நம்முடைய எண்ணம் சொல் செயல் யாவும் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு ஒரு பக்குவத்தை நோக்கிய பயணத்தில் அமைகின்ற போதுதான் பண்பாடு மேம்பட்டு கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 5வது 6வது தலைமுறையில அற்புதமான பண்பாளர்களாக குழந்தைகள் உருவாவார்கள். அதனால் இந்த உலக குழந்தைகள் எல்லோரும் ஓர் இனமாக பேதங்கள் இன்றி மதம், ஜாதி, குலம், கோத்திரம்
மொழி, நாடு, எத்தனை பிரிவினைகள், எத்தனை பிரிவினைகள். பிரித்து பார்த்தாலே பேதம் பேதம் வந்தால் பிடித்தது பிடிக்காதுலாம் வரும். அதான் இயேசுவரன் சொல்லுவார், நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். குருடனுக்கு என்ன தெரியுங்க? எதுவுமே பார்க்க முடியாது, பேதம் தெரியாது. அப்ப பேதம் கடந்த நிலையில இருந்திருந்தால் பிடித்ததை விரும்புவதும், அதற்காக அறம் தவறி அதர்மத்தில் வீழ்வதும், விளைவாக பாவத்தை செய்வதும் இதெல்லாம் இருக்காது. வேதங்கள் பார்க்கின்ற போதுதான் பிரிவினைகளும் பாவங்களும் தோன்றும். பேதம் எப்படி தெரிகிறது? பார்வையினால் தானே. அதனால் நீங்கள் குருடாய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். இந்த பேதம் கடந்த நிலைக்கு போகணும். அதுக்குத்தான் நிருபான சதகம் என்று ஆதிசங்கரர் ஒரு 24 வரிகள் எழுதினார். அதே போல புத்த நிர்வாணம், மகவ நிர்வாணம் என்றெல்லாம் பேசுவார்கள். இதுல ஜெயின்ல கூட மகாவீரர் நிர்வாணமாக இருப்பது ஒன்று இருக்கும். இன்னொருவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதே சமயத்தில் இதை முழுமையாக எதிர்க்கவும் முடியல. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குழப்பம். என்ன செய்தாரு? லேசான ஒரு ஆடையை போட்டு, பாதி தெரிந்தும் தெரியாதது போல ஒரு ஆடையை போட்டு விட்டு, இது ஜெயின் ஸ்வேதாம்பர், ஜெயின் திகம்பர் என்று 2 பிரிவா போனாங்க. நிர்வாணம் என்பது 2 சுழினா, 3 சுழினா அல்ல. 3 சுழினா என்பது உடல் நிர்வாணம். 2 சுழினா போட்டீங்கன்னா பேதம் கடந்த மன நிர்வாணம். அப்ப ஆதிசங்கரர் அருளே நிர்வாண சதகம் என்பது 3 சுழினா தவறு, 2 சுழினா தான் போடணும். அதே போல புத்த நிர்வாணம், மகாவர் நிர்வாணம் என்றெல்லாமே பேதம் கடந்தவர்கள் என்று பொருள். வானம் என்ற சொல் இந்த உலகை குறிக்கும். அப்ப வானத்தின் மீது மயிலட கண்டேன், மயில் குயிலாச்சுதலை சகியே என்பார் வள்ளல் பெருமான். இப்போ வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன். மயில் பல வர்ணங்களிலே இருக்கும். அப்ப பேதங்கள் பார்க்கின்ற நிலை, உடல் சார்ந்த, புலன் சார்ந்த, உலகம் சார்ந்த வாழ்க்கையில பேதங்கள் பார்க்கக்கூடிய நிலை. இவற்றை கடந்து அத்வைதத்திற்கு போய்விட்டால் அது பேதம் கடந்த நிலை, குயில் போல் ஒரே நிறமாக இருக்கின்ற நிலை. அந்த பேதம் கடந்த நிலையிலே தான் எல்லோரும் ஓரினமாக உணர முடியும், வாழ முடியும். அப்படிப்பட்ட குழந்தைகள் என்றால் எல்லாமே ஞான குழந்தைகளாகத்தான் இருக்கும். அப்ப ஞான குழந்தைகள் ஒரு பிறப்பில் சாத்தியமா? இல்லை. எழுபிறப்பும் தீயவை தீண்டாம். ஒவ்வொரு பிறவியிலும் தீயவற்றை செய்வதற்கே வெட்கப்படக்கூடிய, பயப்படக்கூடிய சந்ததிகளாக பிறக்கின்ற போது 7வது சந்ததி ஒரு தெய்வாம்சம் பொருந்தியதாக அமையும். எனவே உலக குழந்தைகள் எல்லோரும் ஓர் இனமாய் இலர் உடையார் எனும் பேதமில்லாமல், இந்த பணத்தை வைத்து மனிதனை தரம் பிரிக்கின்ற ஒரு மனோபாவம், யாராக இருந்தாலும் என்ன தேவைகளுக்காகத்தான் வாழ முடியும். செல்வந்தர் என்பதனால வயிறு செரிக்கக்கூடிய அளவுக்கு மேல் உண்ண முடியுமா? வியாதியா மாறிடும். உடலுக்கும் வெளியே இருக்கின்ற வெப்பதட்பம், கிளைமேட், அதற்கு பொருந்தக்கூடிய அளவிலே தான் உடை அணிய முடியுமே தவிர அதுக்கு குறைந்தாலோ அதிகமானாலோ உன்ன குளிரும் இளன பேர்க்கும். அதே போல இருப்பிடம், செல்வம், இப்ப என்ன இருந்தாலும் இயற்கை நம்மை ஒரு பொதுவுடைமை சமுதாயத்துல தானே வச்சிருக்குது இல்லையா? அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்
இலர் இல்லாதவர், இலர் உடையார் என்ற பேதமே இருக்காது. சரி, இது எல்லாம் யார் கற்றுக் கொடுப்பார்கள்? பள்ளிகளிலே கூட இந்த யூனிஃபார்ம் என்ற ஒரு சிஸ்டம் ஏன் வந்தது? ஃபார்ம் என்றால் ஒரு வடிவம், அமைப்பு. யூனிஃபார்ம் என்றால் ஒன்று போல். அப்போ ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரது குழந்தைகளும் ஒரே பள்ளியில் பேதமற்று பயில வேண்டும் என்பதற்காகத்தான் யூனிஃபார்ம் சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லா ஸ்கூல்லயும் வித்துருவாங்க. அந்த ஸ்கூல்ல சேரக்கூடியவங்க யாரு என்றால் கேபிட்டல் ஒரு 50,000, 1,00,000. ஃபீஸு வருஷத்துக்கு 50,000. பிறகு சாதாரண அரசாங்க பள்ளிகள். இப்படி வளர்கின்ற போதே பேதங்கள் பார்த்து உள்ளவனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு மனோபாங்கிலே உலகமே இருக்கின்ற போது எப்படி பேதம் கடந்த நிலைக்கு போகணும்? அப்போ இது இருந்த நிலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, குருகுல கல்வி. அரசனின் மகனாக இருந்தாலும் சரி, மந்திரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு விவசாயியினுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் குருகுலத்தில் ஒரே இடத்தில் இருந்து ஒன்று போல் கூடி ஒன்று போல் உணவருந்தி பேதம் கடந்த நிலை அங்க இருந்ததுதான் குருகுல கல்வி முறை. அது ஸ்திரமாக இருந்த வரைக்கும் இந்தியாவை யாரும் அடிமைப்படுத்த முடியல. அதனால்தான் மெக்கலே சொன்னார், இந்த குருகுல கல்வி இருக்கின்ற வரைக்கும் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாது. நாம் எதை சொன்னால் நம்பக்கூடிய கல்வி வேணும். A=B, B=C, ஸோ A=C அப்படின்னு சொன்னா அது எப்படின்னு கேட்காம இது ஒரு சூத்திரம் சொல்லி மக்க படிக்கணும். அப்படி ஒரு கல்வியை அறிமுகப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் மக்களை முட்டாளாக்கிடலாம். முட்டாளான பிறகு சிந்தனை எங்கே? கிரியேட்டிவிட்டியும் இருக்காது, ரேஷனாலிட்டியும் இருக்காது. அப்படி புத்தக புழுக்களாக மாற்றுகின்ற முறையை அறிமுகப்படுத்தினார்கள், அட்டை கல்வி. அப்போ குருகுல கல்வி அழிந்த போது அந்த பேதம் கடந்த நிலையில் இருந்த ஒரு பண்பாடு மாறி இங்கே வேதங்களே கற்பிக்கப்பட்டன. அப்போ இது பல நூற்றாண்டுகளாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணம். இதன் வழியாக பெற்றது என்ன என்றால், எழுத்தறிவு, தொழிலறிவு மேம்பட்டது என்று கூட சொல்ல முடியாது. இன்றைக்கு படித்த மாணவர்களை ஒரு 4 பக்கம் எழுத சொன்னா தெரியும் எப்படி எத்தனை இலக்கண பிழை இருக்கிறது என்பது. ஸோ இதுவும் தரம் குறைந்து போச்சு, அதுவும் போச்சு. ஆனால் சுவாமி சொல்லுவாங்க, அப்படியே சிறந்திருந்தாலும் கூட எழுத்தும் தொழிலும் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதுல அறம் தவறுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம். அதனால் இயற்கை அறிவும் ஒழுக்க பழக்கங்களும் இணைந்த ஒரு கல்வி முறை வேண்டும். அந்த 4ம் இருந்த இடம்தான் குருகுல கல்வி. அதனால் பேதம் இல்லாமல் குருகுலத்தில் பல கலைகளை பயின்று, இந்த இடத்துல இந்த குலக்கல்வி என்று ராஜாஜி பேசினார். உடனே இந்த புதுமை பித்தர்கள் இருக்கிறார்களே, அப்ப நீங்க மட்டும்தான் கலெக்டர் ஆகணுமா, தாசில்தார் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, எங்க வீட்டு குழந்தைகள் ஆகக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு புதிய கருத்தும் ஒருத்தர் பேசுறார், எல்லாரும் படிச்சு வேலைக்கு வந்துட்டா வேலை எங்க இருக்கு? அப்போ குருகுல கல்வியிலே சுயமாக தன்னைத்தான் காத்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில் இருந்தது. தொழில் செய்து பிழைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு வெறும் அட்டை கல்வியை வைத்துக்கொண்டு எந்த தொழிலும் தெரியாது, எந்த அனுபவம் கிடையாது. அந்த தொழில் படித்த கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா எங்க போவோம்? அப்போ சைபர் கிரைம்ஸ் வரைக்கும் ஏமாற்று வேலைகள் தான் செய்வாங்க. இதை சொன்ன போது அதை விலக்கி சொல்லக்கூடிய சமுதாய சீர்திருத்தவாதிகள் யாருமே இல்லை.
அதாவது ஒரு தவறானதை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதுவே சத்தியமாகி போயிடும். இதுதான் கடந்த 60-70 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அது உண்மையாயிடும் என்பது போலதான் நீங்க குலக்கல்வி என்றால் தாழ்ச்சி என்றும், அட்டை கல்வி மட்டுமே உயர்வு என்று சொல்லி ஒருத்தருக்கும் சுயமாக எந்த தொழிலும் தெரியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளியது யாரு? யோசிச்சு பார்க்க. அப்போ அவங்க படிச்சுட்டாங்க, நம்மை வைத்து அவங்க படிச்சுட்டாங்க சௌரியமா. ஆனா ஏமாந்தது யார்? இதெல்லாம் விலக்கி சொல்லி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இதுதான் யதார்த்தம். என்னவாக இருந்தாலும் ஒரு மனிதன் செய்கின்ற தொழிலிலே பேதமே கிடையாதுங்க, ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிச்சை எடுப்பதும் திருடுவதும் தான் கேவலமான தொழில். அது அரசியல் செய்தாலும் கேவலமானவன் தான். என்னதான் கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் 10 ரூபா தானே பேரு. அதனால அதுதான் அவமானத்துக்குரியதே தவிர செய்கின்ற தொழிலிலே பேதம் கிடையாது. அப்ப அந்த மனோபாவத்தை ஏற்படுத்தியது யாருங்க? இதெல்லாம் மாற்றணும். எனவே மன ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்தால்தான் உடல் ரீதியான மாற்றங்கள் வெளிவரும். அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எத்தனை விளக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியப்படுத்த வேண்டியிருக்கு பாருங்க. அதனால் குருகுலத்தில் பல கலைகளை பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெருக்கும் நன்னாளே. அதாவது பொங்கல் திருநாள் பொங்குக இன்பம் சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஹாப்பி நியூ இயர் தான் சொல்றோம், ஹாப்பி பொங்கல் தான் சொல்றோம். அடுத்த பொங்கல் வரைக்கும் ஹாப்பியா தான் வாழ்ந்தோமா? ஹாப்பி நியூ சொன்னாங்க டிவியில. அது ஒரு ரஜினியோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 அவர் ஒரு தடவை வந்துட்டு போனது ஒரு 10 தடவை போட்டு காட்டினாரு. அதுக்கப்புறம் படிச்ச நியூஸ் பூரா கொலை திருட்டு. என்ன நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் காட்டினீங்க? எனவே இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தீயவற்றை கழித்து நல்லவற்றை, இன்றைக்கு போகி பண்டிகை என்று சொன்னா வீட்டுல இருக்கிற பழசு எடுத்து போட்டு எரிச்சா மட்டும் போதுமா? நம்முடைய மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி எரிக்கிறதுங்க? துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி சொல்லுவாயின்னு பாரதியார் சொல்லுவாரு. அப்படி இந்த மனதிலே உள்ள தீயவற்றை எல்லாம் எப்படி கொளுத்துவது? அந்த போகி எப்போ கொண்டாட போறோம்? அப்படி தீயவற்றை அழித்து நல்லவற்றை காத்து கொண்டோம் என்று சொன்னா வாழ்க்கை பொங்கும் இன்பம். அதான் பொங்கலோ பொங்கல். அதுக்கு மகிழ்ச்சி இதை அடுத்து இன்னொரு கவி சொல்வார், சூட்சும பொங்கல் என்ற ஒரு தலைப்பில் அற்புதமான கவி தந்திருக்கிறார். அதனால் நலம் பெருக்கும் நன்னாளே, நாடனைத்தும் பொங்கும் நாள், நலம் பெருகும் நாள். அதான் வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. உள்ளங்கள் ஒன்றுபட்டு விட்டால் வாழ்க்கை தானாகவே ஒன்றாகிவிடும். அந்த முறையிலே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை தான் எல்லா மகன்களும் கனவாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவு இன்னும் மெய்ப்படவில்லை. அது காணல் நீராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மெய்ப்படும் வழி என்ன என்றால் குழந்தைகளுக்கு முதல்ல இது கற்றுக் கொடுக்கணும். அங்கிருந்துதான் திருத்தத்தை கொடுக்க முடியும். வளர்ந்த மனிதன் பழக்க வழக்கங்களில் ஊறி போனவர்கள், அவரை திருத்துவது மிக கடினம். அப்ப புதிய கருத்தை, புதிய சிந்தனையை, புதிய ஆத்மாவிலே புகுத்துவது எளிது. அந்த வகையில மகிழ்ச்சி சொல்வார்கள், மனவளக்கலை மாணவர்களுக்கு போய் சேரணும், அப்பதான் புதிய ஒரு சமுதாயம் உருவாகும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இதற்கான முயற்சியை மேற்கொள்வதிலே நம்முடைய பங்கும் இருப்பதிலே ஒரு பெருமை கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமுடத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இணைய வழி இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையான ஆழமான 9 மைய தவம், அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு மகரிஷியின் கவிக்கான விளக்கம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பயிற்சி செல்லும் போதுதான் உலக அமைதிக்கான ஒரு உத்தரவாதம். அருமையாக தவமும் விளக்கமும் அளித்த ஆசிரியர்களை வணங்கி இன்றைய பாசுரம், இது இறுதி பாசுரம். பலஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இது போல ஒரு பக்தி இலக்கியத்துல இறைவன் மேல பாடக்கூடிய பாடல்கள்ல இறுதியாக கொடுப்பாங்க, இதை படிப்பதனால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இது முழு திருப்பாவையினுடைய சாராம்சத்தை ஒரு தத்துவ முடிவாக இந்த பாடல்ல சுடி கொடுத்த சுடற்குடி கொடுக்கறாங்க. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசறிப்பார் 2 மால்வரைதோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இதுதான் பாடல். முதல்ல பரமாத்மாவினுடைய பெருமைகளை தான் சொல்றாங்க. இந்த பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற்ற அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, மகாலட்சுமியுடன் இணைந்த மாதவன் கேசவன் ஆகிய அந்த திருமாலை கோபியர்கள் சென்று வழங்குகிறார்கள். அவங்களுடைய முகம் நிலவு போல ஒளிரும் முகமுள்ள இளம் பெண்களாம். அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலம், அவரிடமிருந்து அந்த ஞானத்தை பெற்ற முறையை எப்படி பெறணும் அப்படிங்கிற முறைய பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அந்த பட்டர்பிரானுடைய மகளான கோதை ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரிலே அந்த தாமரை குளங்கள் சூழ்ந்த தெருக்களில் வாழ்ந்த அந்த ஆண்டாள் என்கின்ற அந்த அருமையான பெண்மணி என்ன சொல்றாங்க, அது தன்னையே இன்னொருத்தர் மாதிரி சொல்றாங்க பாருங்க. நான் சொன்னேன்னு சொல்லல, அங்கே ஒரு அடையாளமாக அந்த ஆண்டாள்ங்கிற உருவத்திற்கு ஒரு பெயரை கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க சொன்ன இந்த சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இது மறக்காம இதுல உள்ள சூட்சுமத்தை புரிந்து கொண்டு தமிழ்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல்களை தவறாமல் இந்த உலகில் தினந்தோறும் சொல்பவர்கள், அவர்களுக்கு அந்த பரமாத்மாவினுடைய அருள் கிடைக்கும். அவரை பத்தி சொல்றாங்க. 2 மால்வரைதோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஏன்னா இவங்களோட நோக்கம் உலகம் நன்மைதான் இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இனிமையாக நிம்மதியாக இறை சிந்தனையோடு வாழணும். அதுக்கான தொடக்கமாக இந்த பாவை நோன்பு பற்றி இந்த 30 பாடல்கள்ல ஒரு முறையாக அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும். அப்ப இங்க கிடைக்கக்கூடிய இந்த ஞானம், எல்லா மனிதர்களுக்குள்ளும் அறிவு இருக்கு இல்லையா? அந்த இறைநிலிருந்து தோன்றின அந்த பேரறிவு சிற்றறிவாக அந்த பரம அணு முதற்கொண்டு நாம் வரை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த அறிவு உயர்நிலைக்கு போகும்போது தான் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடும். அதற்கு கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி எடுத்துதான் ஆகணும். இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ஞானத்திற்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு ஒரு குரு கிட்ட கேட்கிறாங்க மாணவர்கள். மாணவர்கள் சொல்லும்போது சொல்லாம அவர் ஒரு செயலால காமிக்கிறார். 3 மாணவர்கள் கேட்டார்கள். அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த அறைக்குள்ள உங்க 3 பேருக்குமான பால் வைத்திருக்கேன், நீங்க போய் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றாரு. உள்ள போறாங்க. அங்கே தங்கத்தினாலான ஒரு குவளை, அடுத்தது வெள்ளியிலான குவளை, அடுத்தது பித்தளையிலான ஒரு குவளை. 3 குவளைகள்ல பால் இருக்கு. முதல்ல போனவர் என்ன பண்ணுவாருங்க, தங்க குவளையில இருக்கிற பாலை எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டார். 2வது அவர் போறாரு, தங்க குவளை காலியா இருக்கு, அடுத்தது வெள்ளி தான் இருக்கு, அவரும் அதை எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டார். 3வது நபர் போறாரு, மிச்சம் இருக்கிறது பித்தளை மட்டுமே, அதை குடிச்சிட்டு வந்துட்டார். சரி, குடிச்சிட்டு வந்த பிறகு அந்த குரு கேட்கிறாரு,
சரி, நீங்க உங்க பாலை குடிச்சீங்களே, இதை நீங்க எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது அந்த முதல் மாணாக்கன் சொல்றான், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா என்ன நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தங்க குவளையில் இருந்த பால் கிடைச்சது அப்படின்னு சொல்றார். உடனே இரண்டாம் அவர் கேட்கிறார், நான் கொஞ்சம் தான் அதிர்ஷ்டசாலி, நான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்சது வெள்ளி தான், அதுல இருந்த பாலை நான் குடிச்சிட்டேன், அதனால எனக்கு செகண்ட் பிளேஸ் தான். மூன்றாபவர், நான் பாவம் செய்தவன் போல இருக்கு, எனக்கு பித்தளை தான் கிடைச்சது. அப்ப இங்கேதான் விளக்கம் சொல்றாங்க, அறிவுக்கும் ஞானத்துக்குமான விளக்கம். அங்கே இருந்தது உண்மையில 3 பேருக்கும் ஒரே மாதிரியாக இனிப்பு கூட்டி சுவை சேர்க்கப்பட்டு காய்ச்சின பால் தான். உடலுக்கு என்னென்ன நன்மை தருமோ அதெல்லாம் போட்டு காய்ச்சின பால். ஆனால் அதை குடிக்கக்கூடிய குவளையில் மனம் நின்று விட்டது, அது அறிவு. ஆனா உள்ளே குடிச்சோமே அந்த பாலு தான் முக்கியம் என்று நினைச்சா அது ஞானம் அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்க்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் குருமார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு மகரிஷி போன்ற மகான்கள், இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான கவிதைகள், மகரிஷியோட கவிதைகள் இன்னைக்கு எல்லாரும் பொருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரதியோட கவிதைகள் பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் சொந்தமானதுதான். அதை அவருடைய எள்ளு பேருன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு நினைச்சாலும் அந்த பாடலை எடுக்கலாம், அந்த பாடலை பாடலாம், அதற்கான பொருளை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அங்க எங்க பேட்டர்னும் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, அந்த ஒரு வருடம் அவர் எழுதின பிறகு அரசாங்கமே அவருடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம். ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாரதியாருடைய கவிதைகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. அப்ப அதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க தானே. அங்கே அவர் ஞானத்தை தான் பார்த்தாரு, அறிவை பார்க்கல. இது என்னுடைய பொருள், இது என்னுடையது, எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த புரட்சி கவிஞனுடைய பாடல்கள்ல எத்தனை விஷயங்களை மனிதன் புரிஞ்சிருக்க முடியும் இல்லையா? மகரிஷி அவர்களே சொன்னதாக சொல்லுவாங்க, திருவள்ளுவரும் பாரதியாரும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளவு வேலைகள் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு கவிதைகளை பொதுவுடைமையாக்கினாங்க, நாட்டுடைமையாக்கினாங்க. அப்ப அதுக்கு காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த ஞானம் தான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வெளியில வைரலா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாக்குறோம். பல பேருடைய உழைப்பு சேர்ந்த ஒரு பாடல், அதுல என்னுடைய உழைப்பு மட்டுமே முக்கியம், அதை ஒருத்தர் உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு அதற்காக சட்ட ரீதியாக அணுகக்கூடியவங்களை எல்லாம் பாக்குறோம் நம்ம இப்போ. அப்ப அப்படிப்பட்ட காலத்துல மனிதர்கள் எப்படி மாறணும் அப்படிங்கறத இந்த பெண்மணி அழகா சொல்றாங்க. தன்னை கூட தன்னுடைய பெயரால் சொல்லாம இன்னொருத்தர் சொன்னது போல எழுதி, அவங்க சொன்ன இந்த பாட்டு இதெல்லாம் தினந்தோறும் சொன்னா நமக்கும் அருள் கிடைக்கும். மகரிஷி அப்படித்தானே ஒரு பாடலையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா? அவர் எழுதின அந்த பாடலை கொண்டு வந்து இங்கே மக்களுக்கு கொடுத்துட்டாதான் அவருடைய மனம் அந்த அமைதிக்கு வருமா. அதை ஒரு உதாரணமா கூட சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய தாய் கொடுக்கலைன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அதை நான் அனுபவிப்பேன், இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்துட்டா தான் எனக்கு அது ஒரு ரிலீவானது இருக்கும் அப்படின்னு ஒரு முறை நேரில நான் அந்த வார்த்தையை சொல்வதையே கேட்டிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஞானத்தை முழுமையாக நினைச்சாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நிறைய இருக்காங்களா? யாரோ ஒருவர் வந்தா அவங்கள பின்பற்றி நாம் நடந்து கொண்டிருக்கோம். அப்ப அவங்க சொல்வது நமக்கு புரிந்து நாம உணர்ந்து செய்தால்தானே நமக்கு வெற்றி இல்லையா? இன்னைக்கு யாரும் சொல்லலேன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாவற்றை பற்றியும் வேதங்களும் புராணங்களும் எல்லா மதங்களும் சொல்லி இருக்கு. ஆனா ஏன் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே புரிதல் குறைச்சலா இருக்கு. இன்னைக்கு அத்வைத தத்துவத்தை மகரிஷி ஒரு 8 வரி பாட்டுல சாதாரண மனிதனும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் மகரிஷியோட அந்த கவிதை. அத்வைதம்னா என்ன, துவைத்தம்னா என்ன தெரியாது. ஆதிசங்கரரை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இங்க இந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, அந்த ரூல்ஸையே உடைச்ச ஒரு பெரிய புரட்சியாளன் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை பற்றி பாடணும்னா சமஸ்கிருதத்துலதான் பாடணும் அப்படிங்கிற இருந்த ஒரு சட்டத்தை உடைத்து தமிழ்ல எழுதினது ஆண்டாள் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப மகரிஷியோட அந்த பாடல் எவ்வளவு எளிமை. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது கரும்புரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்புரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைத தத்துவம் போல. கற்கண்டு கரும்புரசம் வேறு வேறுவாய் காட்டுவது துவைத நிலை விளக்கம் முக்கும். கடைசியா ஒரு வரி, இப்ப ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சம நோக்கு. இந்த பெண்மணி சொல்றாங்களே, சொல்றவங்க எல்லாருக்கும் வேணும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு, அதை இறுதி வரியில சொல்றாங்க மகரிஷி. கற்கண்டும் கடும்பு ரசமும் போல கடவுளும் மற்ற அனைத்து உருவும் கருத்து உணர்ந்தார். இங்கே உணர்தல் தான் அங்கே முக்கியம் இல்லையா? எல்லாம் ஒண்ணுதான், அந்த மூலத்திலிருந்து வந்த அனைத்தும் ஒன்றுதான். அந்த எண்ணத்தை உள்ளே வருவதற்கு, இறை சிந்தனை எப்போதும் இருக்கிறதுக்கு, பார்க்கறதெல்லாம் இறைவனா பார்க்கக்கூடிய பக்குவம் வர்றதற்கு ஒரு பயிற்சி போல 30 நாளும் ஒரு படிநிலையாக அந்த பெண்மணி கொடுத்த பாடல்கள். அதுதான் மகரிஷி நமக்கு பயிற்சியா கொடுத்துட்டாங்க இல்லையா? சம நோக்கு, ஏன் வேறுபாடு வர்றதற்கு காரணம் என்ன, அதை சொல்லிட்டாங்க இல்லையா? 16 காரணங்களால வேறுபாடு இருக்கும்போது எப்படி ஒருவர் இன்னொருவரை உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ நினைக்க முடியும்? கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே அப்படின்னு எழுதுறாங்க மகரிஷி. அதே நோக்கம்தான் இந்த பெண்மணிக்கும். உலகம் அனைத்தும் ஒன்றுதாங்கிறதுக்கு இந்த பயிற்சிகளை, அந்த அறிவு நிலை உயர்ந்து ஞான நிலைக்கு செல்வதற்காக இந்த பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டோட 30 நாள் பாடல்லையும் கொடுத்தாங்க. இந்த 30 நாள் பாடலுக்கும் கடந்த ஒரு மாசமாக தினந்தோறும் விளக்கம் அளிக்க, என்னை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி கொள்ள, இன்னும் கொஞ்சம் என்னை தட்டி தட்டி சரிப்படுத்தி கொள்ள, இந்த பாடல்களுக்கு விளக்கம் அளிக்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைச்ச அந்த அருமையான அனுபவத்துக்கும் வாய்ப்புக்கும் அருளையா அவர்களுக்கும் சிகாகோ மனவிளக்கலை என்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து விதாத்திரிய உறவுகளுக்கும் நன்றி கூறி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இறுதி பாசுரம். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருமையம்மா, சிறப்பாக மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி பாசரத்திற்கும் விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைசுவோம். நாளை மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவி நாளையோடு நிறைவு பெறுகின்றது. இது 57ஆம் வருஷத்துக்கான பொங்கல் நாள் கவி இன்றைக்கு. அது அந்த வருஷம் சாதாரண வருஷம், இந்த வருஷம் நமக்கு லீஃப் இயர் அந்த கணக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஒரு நாள் முன்ன பின்ன வருது, அதனால தான் அது இங்கே அப்படி. ஆக நாளையோடு கவி நிறைவு பெறுகிறது. நாளை மறுநாளிலிருந்து ஞானமும் வாழ்வும் கவி விளக்கம் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலோடு தொடரும். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அன்பர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். நிறைய புது அன்பர்கள் அப்பப்போ வரீங்க. அவர்களும் முன்வந்து பாடல்களை பாட அன்போடு வேண்டுகோள் வைத்து அமைகிறேன். வாழ்க வளமுடன். ஐயா பாடவா ஐயா? பாடுங்க. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலவரெல்லாம் பிரம்மஞான கவி பாடிட்டு உலக நல வாழ்த்து பாடலாமா? பிரம்மஞானக்கடி பாடுனாங்களையா? அப்ப இல்லையா? இறைவழியை சொன்னிருக்க இப்பதாங்க பாடுனீங்க. பாடுனாங்க ஐயா. சரிதான் சரிதான், சிறப்பு, மகிழ்ச்சி, பாடுங்க. நன்றி, வாழ்க வளம். உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். புலவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பழதொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய மார்கழி தவத்தில் மாத கலந்து கொண்ட கவியை அன்பர்கள் சொல்லுங்க நம்ம. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவர் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.